ஞானி எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக உரிமை பாராட்டி ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக வசனம் 5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இன்றைக்கு வாலிபர்களுக்கு எல்லாரும் என்ன எண்ணம் என்றால் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணம். ஏனெனில் வசனம் சொல்கிறது, 7வது வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. எல்லாருக்கும் தங்கள் நினைவுகள் சரி, தங்கள் நோக்கங்கள் சரி, தாங்கள் சிந்திப்பது சரி, தங்கள் மனதில் தோன்றுவது சரி என்ற ஒரு எண்ணம். இதற்கு பெயர் சுய புத்தி என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சுய புத்தியிலே நடக்கிற வாலிபர்கள் அதிகம். சுய புத்தியை சார்ந்து கொள்வதனால் உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல தீர்மானம் எடுக்கிறார்கள். கல்லூரிக்கு செல்ல வேண்டாம் என்று நினைத்தால் கல்லூரிக்கு செல்வதில்லை, பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று நினைத்தால் பள்ளிக்கு செல்வதில்லை. அதே போல தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தற்கொலை செய்து விடுகிறார்கள். இதெல்லாம் சுய புத்தி. ஆனால் வசனம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் தர வேண்டும். கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி வாழுகிற வாழ்க்கை இது. முதலாவது ஆண்டவரை அறிந்த அல்லது கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு கர்த்தர் இந்த சுபாவத்தை கொடுக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரையே சாய்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம். ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து கொள்ளலாம்.